வெல்கம் பேக் டு தி டிடி கேமிங் சேனல் நண்பா. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஹார்ட் கோர் ஸ்னோபி வெல்டு தான் நண்பா. ஓகே, வாங்க உள்ளே போவோம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. பார்ட் 3 போட்டிருக்கேன் நண்பா, பாருங்கள். 30 நாள் வரை சர்வே பண்ண பார்ட் 3 வீடியோ தான் அது. ஓகே, ஒரு 10 நாள் 20 நிமிஷமாக நான் விளாண்டு போட்டிருக்கேன். சரி நண்பா, இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த 10 நாள் நம்ம விவசாயம் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். மரம் வெட்டி விவசாயம் பார்த்து சில ஃபார்மிங்லாம் பண்ணணும். அப்புறமேட்டு ஆடு மாடுதெல்லாம் பிடிச்சிட்டு வரலான்னு தான் நண்பா இந்த வீடியோக்கான என்னோடய எய்ம். ஓகே, இந்த 10 நாள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் நண்பா. ஓகே, லெட்ஸ் கோ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதில் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, கொஞ்சம் ரீச் பண்ணி கொடுங்க எனக்காண்டி. என்னடா அவ்வளோ நேரம் லோட் ஆகிட்டுருக்கு. சரி நண்பா, உள்ளே வந்து விட்டது. ஓகே, வந்தவனே எங்கே நிற்கிறேன்? 21வது நாள் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சோடனே அப்படியே நிற்கிறேன் போல். சரி, மழை வேறு பெஞ்சிட்ருக்கா இல்லையா? சரி, ஓகே. இப்போ தான் இன்வெர்டரை பார்க்குறேன். இடையில ஒரு 2-3 வேர்ல்டு ஃப்ரெண்டுங்க கூட விளாண்டேன், அதனால எல்லாம் மறந்து போச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணலான் இருக்கேன், ஆடு மாடெல்லாம் வச்சு. சரி, வில்லேஜர் பயிலுக இருக்காங்கப்பா, இன்னும் இப்போ குதிச்சிடக்கூடாது. ஓகே, உருளைக்கிழங்கு கேரட்லாம் நட்டு வச்சேன், இன்னும் வளர்கிற மாதிரி தெரியல அது. சரி, ஓகே. இந்த இதில் வந்து இந்த இதெல்லாம் வச்சுருவோம், தேவையில்லாத ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஓகே, எல்லாத்தையும் வச்சுருவோம். ஓகே, அதுக்குள்ள இருட்ட போதா? இப்போ தானடா அவ்வளோ வந்தேன். வீடு வேறு ஒரு மாதிரி முக்கோணமாக இருக்கிறனால எங்கிட்ட வாசல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல நண்பா. ஓகே, இருட்ட போது இருட்டுற சமயத்தில் நம்மளோட ஜங்கிள் தீவு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் நிறையா சாப்ளின்ஸ் நட்டு வச்சு அதை நிறையா டெவலப் பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த ஐலாண்டை. சரி, ஓகே. 22 நாள் முடிவுக்கு வந்து விட்டது. 23வது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் நண்பா. இந்த வில்லேஜர் பயல்களை ஒரு இடத்துல கூட்டு போய் வைக்கணும், அது எந்த இடம் தான் தெரில. ஸோ எங்கிட்ட எங்கேயும் அல்லால எங்கே போய் வைக்கலாம்? ஓகே, மரம்லாம் வெட்டிக்கிறோம். சரி, சடனாக எனக்கு ஒரு ஐடியா வந்து எங்கேனாக்கா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு இடத்துல வீடு கட்டலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். ஆனால் வீடு இங்கே கட்டினேன். ஓகே, அந்த இடத்துல வில்லேஜர்ஸ் வச்சா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. இப்போ வாங்க அந்த இடத்துல பார்க்க போகிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தா பாருங்கள், நம்ம ஐலாண்ட் எவ்வளோ அழகாக தெரியுது. ஓகே, இந்த இருக்காங்க வில்லேஜர்ஸ். இந்த சைடு வேணாம், நம்ம அந்த சைடு ஒரு இந்த கரையை தாண்டி போனால் ஒரு ஐலாண்ட் இருக்கும், அங்கே போவோம். இதுக்கு அப்படியே குதிச்சிருவோமா? தண்ணி வரை ஒதுக்க முடியுதான்னு பார்ப்போம். குதிரா கைப்பில்லை. ஐயோ, நல்ல வேலை 6 ஹெல்த்து குறைஞ்சிருக்கு வீட்டு மேலே லேண்டானால. சரி, ஓகே. ஓகே, இப்போ இந்த வில்லேஜர்ஸை கூப்பிட்டு போகணும். கல் நிறையா தேவைப்படுது. ஓகே, கயர் எடுத்துக்கிடுவோம், எல்லாமே தேவை. ஸோ வாங்கடா போம். இந்த இடம் தான் நண்பா. ஓகே, இந்த இடத்துல வில்லேஜஸை வச்சு ப்ரீட் பண்ணிடுவோம். ஓகே, சவால் செஞ்சு இந்த இடத்த பூரா ஃப்ளாட் ஆக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை நண்பா. ஸோ நானும் தோண்டி தோண்டி சுமார் 2 நாளாக தோண்டி இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ரொம்ப பெரிய இடமா செட் பண்ணால் தான் வில்லேஜர்ஸ் ஒரு 100 பேர் அந்த மாதிரி இந்த இடத்துல ப்ரீடு விடலாம். ஸோ அந்த மாதிரி விட்டால் தான் வந்து நமக்கு நாளை பின்ன வில்லேஜர்ஸ் பற்றாக்குறை ஏற்படாது. ட்ரேடிங் ஹாலுக்கும் அயன் ஃபார்முக்கு எல்லாத்துக்கும் வில்லேஜர்ஸ் தேவை. ஸோ நிறையா விஷயத்துக்கு யூஸ் ஆவாங்க வில்லேஜர்ஸ். ஓகே நண்பா, அதை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது இருட்டிருச்சு. ஸோ 23 நாள் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 23 நாள் முடிஞ்சு 24வது நாள். 24ஆம் நாள் இந்த வேலை தான் பார்க்கணும். ஸோ சில இடங்களில் இன்னும் தோண்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு கல் வைக்கணும். நான் வந்து வால் பண்ணலான் இருக்கேன். ஓகே, அதை சவால் செஞ்சு இன்னும் கொஞ்சம் தோண்ட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தோண்டிக்கிடுவோம்.
ஓகே, நிறையாவே தோண்டணும். சரி, லெட்ஸ் கோ கைஸ். போய் தோண்ட ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் தோண்டணும். ஓகே, இந்த இடத்துல நல்லா ஒரு பெருசாக கட்டலான்னு தான் இருக்கேன், பிரம்மாண்டமாக. ஸோ நிறையாவே தோண்ட வேண்டியது இருக்கா? ஓகே ஓகே. ஒரு வழியாக ஃபுல்லாக தோண்டி முடிச்சாச்சு. இது வரையும் போதுமா? ஸோ இந்த பார்டர் ஒட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு போகுமா? ஓகே, இது வரையும் இறக்கும். ஸோ இன்னும் ஒரு ஃப்ளோர் இருந்தது, அப்படியே இறக்கி ஆகணும். ஸோ அவ்வளோதான்பா. ஓகே, இந்த ஓட்டையெல்லாம் சரி செஞ்சுருவோம். சரி செஞ்சுட்டு இதுக்குள்ளே இப்போதைக்கு வச்சுருவோம் அவங்கள. ஸோ இந்த இடங்களில் வந்து மேலேருந்து எந்த ஒரு ஜாம்பையும் கீழே விழுந்து உள்ளே வர முடியாத மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சோம்னாக்கா நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ அதிலேருந்து ஜாம்பி எதுவும் டேரெக்டாக உள்ளே குதிக்க முடியாது. ஸோ சைடு சுற்றி ஃபுல்லாக வால் வச்சிடலாம் தான் என்னோடய பிளான். ஓகே, வால் நிறையா செஞ்சுக்கிடுவோம், பத்துமான்னு தெரியாது. ஸோ ஒரு 2 ஃப்ளோர் வால் அந்த மாதிரி செட் பண்ணால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ வேறு எதுவும் வந்து வச்சு கூட உள்ளே குண்டை தூக்கி போட்டுறக்கூடாது, யாருமே எதுவும் பண்ணிடக்கூடாது நம்ம வில்லேஜர்ஸை. உள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கும் சேஃப்டியாக இருக்கணும், வில்லேஜருக்கும் சேஃப்டியாக இருக்கணும். ஸோ லெட்ஸ் கோ. ஒரு அவளையும் செட் பண்ணிடுவோம். ஸோ வால் செட் பண்ணிருக்கும் போதே சில ஆடையும் அடித்தேன். ஸோ நான் அதோட உள் சீட்டை செஞ்சு மேலே வச்சு தான் ஏறி போக முடியும். ஸோ அதுக்குள்ளே 24வது நாள் முடிஞ்சிச்சு. என்பா 24வது நாள் ஒரு நல்ல உறக்கத்தை போட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ அந்த உள் ஷீட்லாம் செஞ்சு மேலே வச்சிட்டேன், அதில் ஏறி தான் போகணும். ஓகேன்பா. சரி, இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு லைட்டாக சுரண்டிடுவோம். ஓகேவா? இப்போதைக்கு வால் மட்டும் செட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வால் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது ஓரத்தில் இருந்து எங்கிட்ட ஜாம்பி வராத மாதிரி ஃபுல்லாக சேஃப்டி ஆகணும். இந்த வில்லேஜர்ஸை உள்ளே கூப்பிட்டு வந்துக்குருவோம். ஈஸை போட்டு இவங்கள தூக்கிட்டு வரணும் கைஸ், அதுதான் ரொம்ப பெரிய வேலை. என்னடா ட்ரேடுன்னு வருது? ஓகே. ஸோ முந்தி அப்டேட்டில் இவங்கள சும்மா மேலே கல் வச்சு இழுத்தாலே மேலே வந்துடுவாங்க. இப்போ அப்படி வரமாட்றாங்க. ஸோ தண்ணி ஊற்றி இவங்க இழுத்துட்டு வரணும். ஸோ இதுவும் ஈஸியான வே தான். ஸோ ஒரு தண்ணி பக்கெட்டை கையில் வச்சுக்கோங்க. இதுக்கும் நான் பக்கெட் வச்சுருந்தனால இவங்களை ஈஸியாக ஏற்றிட்டேன், இல்லைனா ஏற்ற முடியாத காரியம். தண்ணியிலேருந்து மேலே ஏறவே மாட்டுறாங்க தண்ணி பக்கெட் இல்லைன்னா. முந்தி அசால்ட்டாக ஏற்றிடுவோம் நாங்கள். ஸோ இவங்களை உடச்சும் விட்டாச்சு. ஓகே, இவங்க எங்கிட்டும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது கைஸ். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து டேட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் மேலேருந்து ஜாம்பி எங்கிட்டும் வந்து விழுந்துடக்கூடாது உள்ளே. ஸோ எந்த அளவு சேஃப்டியாக வச்சுருக்கணுமோ அந்தளவு ஃபுல்லாக சேஃப்டி பண்ணியாச்சு. சரி, ஓகே. உள்ள டார்ச்லாம் நிறையாவே வச்சிட்டேன். நான் நிறையா ஆடு மாடுலாம் இங்கே ஸ்பான் ஆகுது நிறையா. ஸோ ஆடு மாடு ஃபார்ம் பண்ணும்போது இங்கே வந்து எடுத்துக்கிட்டால் வேலை முடிஞ்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு டபுள் ஃப்ளோர் வால் மாதிரி செட் பண்ணி வைக்க போகிறேன். அதுதான் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ கல்லுலாம் நமக்கு வால் நிறையாவே இருக்குது, அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வால் செட் பண்ணியாச்சு. இருக்கிறதையும் வால் செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தேவைப்படுது ஒவ்வொரு இடத்துல மட்டும். ஸோ அது மட்டும் சும்மா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், வில்லேஜர்லாம் நீட்டாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு என் ஃபார்மிங் வந்து பார்க்கும்போது ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஏதோ அங்கங்கே 2-3 உருளைக்கிழங்கு வேணால் வளர்ந்துருந்துச்சு, அதுவும் முழுசாக வளரல கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஆடு மாடெல்லாம் வச்சு கட்டி வைக்கணும். அதுக்கான வேலை பார்க்கும்போதே நிறையா ஃபார்ம்ஸ் வளர்ந்துடும். ஸோ இருக்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சம் மரத்தெல்லாம் வெட்ட போகிறேன். மரம் நமக்கு நிறையாவே தேவைப்படுது. ஸோ இங்கே மரத்தை ஃபுல்லாக நிறையா வெட்டியாச்சு கைஸ். ஓகே, அப்புறமேட்டு போதும் இப்போதைக்கு.
இது பூரா வச்சு அப்புறம் நான் அந்த ஐலாண்ட் அங்கிட்டு முன்பே சுற்றி எங்கிட்டாச்சும் ஆடு மாடு கிடைக்குமான்னு தேடினேன். ஸோ இந்த ஐலாண்டில் கொஞ்சம் கூட ஆடு கண்ணிலே படலை கைஸ். ஸோ நமக்கு இந்த ஐலாண்டில் ஆடே கிடைக்காது போல். ஸோ பிரச்சனை இல்லை, வில்லேஜர் இருக்கிற இடத்துல நிறையாவே ஆடு வருது. அப்புறம் அங்கங்கே சாப்ளின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி நட்டு வச்சேங்க. ஸோ அது வளரவே மாட்டேங்குது சில சாப்ளின்ஸ், அதெல்லாம் சில இடத்துல மாற்றி வச்சேன். நிறையா புது சாப்ளின்ஸும் நிறையா இடத்துல நட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபுல் ஐலாண்டில் கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சும் நிறையா வச்சுட்டேன், கையில் இருந்த டார்ச்சை. சரி, நிறையெல்லாம் வைக்கல, ஒரு 10 டார்ச் அங்கங்கமாக வச்சேன். ஸோ இந்த ஐலாண்டில் அடுத்து இன்னும் நிறைய டார்ச் செஞ்சு வைக்கணும். ஸோ இருந்த டைமண்டுக்கு பிக்காஸ் ஒன்று செஞ்சுட்டேங்க. ஸோ பிக்காஸ் தான் நம்ம முதல் செய்யணும் எப்போயுமே டைமண்ட் எடுத்தோடனே. அதில் ஃபார்ச்சூன் போட்டு இன்னும் கொஞ்சம் டைமண்ட் கீழே போய் நம்ம நிறையா எடுத்துக்கலாம், அதனால் பிரச்சனை இருக்காது. ஓகே, வெளியே நாய்க்குட்டி ஓடிட்டுருக்கு, ஆனால் என்கிட்ட எலும்புதே இல்லை, அதை பிடிக்கணுன்னு தான் நினச்சேன், முடியலை. ஸோ தூங்கி எந்திரித்து விட்டாச்சு கைஸ். 25 நாள் 26 நாள் முடிஞ்சு 27வது நாள். ஸோ 27வது நாள் இந்த சைடு நான் வந்து ஆடு மாடு வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி செட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல தான் அதை பூரா நட்டு வைக்கணும், சரி வளர்க்கணும். ஓகே லெட்ஸ் கோ. ஆடு எங்கே இருக்குன்னு தெரில, அதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். கையில் கொஞ்சம் வீட் இருக்குது, அதை காமிச்சு இழுத்துட்டு வந்துட்டோம்னா ஓகே. இந்த சாப்ளின்ஸ்லாம் நிறையா நட்டு வச்சாச்சு. ஸோ கைஸ், ஆடு எங்கே இருக்குன்னு தெரில, அதை போய் இழுத்துட்டும் வரணும். ஸோ இருக்கிற சாப்ளின்ஸ்லாம் அங்கங்கே நட்டு வச்சாச்சு கைஸ். ஓகே, ஆடு வரல, இந்த பேண்டா தான் வந்துச்சு. ஸோ இந்த பேண்டாவும் நமக்கு தேவைப்படும், சும்மா அழகுக்காண்டி வீட்டில் வச்சுக்கிறோம் கைஸ். இப்போ வரையும் பேண்டானால என்ன யூஸ்னு எனக்கு இன்ன வரையும் தெரில. ஸோ அழகாக இருக்கேன்ட்டு வளர்த்துக்குருவோம். ஜங்கிளில் இருந்துக்கிட்டு ஒரு பேண்டா வளர்க்கலைன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அதனால தான் பேண்டாவை கூப்பிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. ஸோ அப்படியே போகும்போது 27வது நாளும் முடிஞ்சிச்சு. நாள் எப்படி முடியுதுன்னே தெரில கைஸ். நான் தான் கொஞ்சம் கூட வேகமாக வேலை பார்க்காமல் பொறுமையாக ஆடிட்டுருக்கேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஆடு இழுத்துட்டு வர்றது தான் கைஸ் இந்த அடுத்த வேலை. ஓகே, ஃபார்மிங் கொஞ்சம் பாருங்களேன், இந்த இடத்தெல்லாம் செட் பண்ணும்போதே கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ அடுத்து ஆடு மாடெலாம் வச்சு ப்ரீட் பண்ணும்போது ஃபுல்லாகவே வளர்ந்துடும். ஸோ இந்த 30 நாள் முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குட்டி பேண்டா நல்லா விட்டுருச்சு. ஸோ இந்த பேண்டாவையும் கூட்டு போய் வளர விட்டு அது ரெண்டே ப்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் வளர விட்டுருவோம். 6க்கு மேலே திண்டுச்சு, இன்னும் வளரல. ஸோ சரி, இது அப்புறம் பொறுமையாக வளரட்டும், நம்ம போய் ஆடை கூப்பிட்டு வந்துடுவோம் கைஸ். ஆடு வேறு வழியில் வில்லேஜர் இடத்துலேருந்து தான் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டேங்க கைஸ். ஆடு அங்கிட்டு தான் இருக்கும். நாம் இதை தான் சொன்ன மாதிரி உள்ளே 2 ஆடு 3 ஆடுகிட்ட இருந்துச்சு. ஸோ அதை நம்பிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்து ஓடி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்று கப்பலில் ஏறிடுச்சு, இன்னொன்று கயிற்ற போட்டேன். ஸோ ரெண்டையும் அப்படியே காமிச்சு இங்கிட்டு இழுத்துட்டு வந்தாச்சு, உள்ளே விட்டாச்சு கைஸ். சரி, அப்புறமேட்டு மாடு தேடலான்னு போனால் மாடு கொஞ்சம் கூட கிடைக்கல எனக்கு, பன்னி தான் இருந்துச்சு. ஸோ பன்னியை கூப்பிட்டு போகிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட பீட்ரூட்டும் இல்லை, பீட்ரூட் நட்டு வச்சுருக்கேன், அது வாழ்ந்தால் தான். ஸோ அந்த வேலையை கொஞ்சம் நேரம் இந்த சைடு இன்னொரு தீவுக்கு வந்தேன். அந்த சைடு நிறையா மரம் இருந்துச்சு. ஸோ நமக்கு நிறையாவே மரம் தேவைப்படுது. அதனால் நிறையா பெரிய ஆலமரத்தெல்லாம் வெட்டி சாச்சு நிறையா 1 ஸ்டாக் மரம் எடுத்தோடனே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆடெல்லாம் கொஞ்சம் ப்ரீட் பண்ணேன். சரி, தூங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 28வது நாள் முடிஞ்சிருச்சு கைஸ். ஓகே, 28 நாள் வெற்றிகரமாக முடிஞ்சும் இன்னும் நான் ஒரு ஃபார்ம் கூட ஃபுல்லாக முடிக்கலை. ஸோ இன்றைக்கி மாடை கூப்பிட்டு வந்து முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வீட்டை காமிச்சோன்னே ஆடு எப்படி ஓடி வருதுன்னு பாருங்கள். இப்போ மாடு போய் தேடிட்டு வரணும், எங்கே போய் மாடை கூப்பிட்டு வருதுன்னு தெரில. அங்கிட்டுமா போய் தேடணும், அங்கே போய் தேடுவோம் மாடு எங்கே இருக்குன்ட்டு. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 13 சாப்ளின்ஸ் வேறு இருக்குது, அதெல்லாம் நட்டு வைக்க போகிறேன் நான் அந்த சைடு. அப்புறம் கைஸ், நட்டு வைக்கும்போது அங்கிட்டுமா என் வீட்டை சுற்றி சில மரம்லாம் வளர்ந்துடுச்சு. ஸோ மாடையும் நான் கூப்பிட்டு வந்துட்டேன், என்கிட்ட இருந்து மாடை கூப்பிட்டு வந்துட்டு இப்போதைக்கு எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணுறேன். ஆடையும் மாடையும் அப்படியே ஃபீட் பண்ணி கிராஸ் விடுதான்னு பார்த்தா அது விட மாட்டேங்குது. ஓகே, மிஷின் ஃபெயிலியர். ஸோ அப்புறமேட்டு என்னோடய வில்லேஜருக்கு தேவையான எல்லா ஊர்லேயும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ்.
அப்புறமேட்டு உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான கிளாஸில் வேணும், அதனால் சாண்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாண்டு எடுத்து வந்து அதை அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு எனக்கான வேலைலாம் முடிஞ்சு. ஒரு ஸ்டாக் உள்ளுக்கு மேலே இருக்குது. அந்த உள்ளெல்லாம் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் வில்லேஜர்கிட்ட வச்சிடணும். ஓகே அப்படியே 29ஆவது நாள் முடிஞ்சிடுச்சு. 29ஆவது நாள் முடிஞ்சு எந்திரிச்சாச்சு கைஸ். 30ஆவது நாள் போய்ட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில நாட்கள் தான், இன்னும் 2 நாட்கள் தான் நான் வந்து விளாடணும். இந்த 2 நாளில் எதாவது செய்ய முடியான்னு பார்ப்போம் கைஸ். வில்லேஜர்கிட்ட போய் பெட்டெல்லாம் வச்சிடணும். ஓகே இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஆடு மாடு இருக்குது. ஸோ பீட்ரூட் அங்கேருந்து நட்டு வச்சு அது வளர்ந்தோடனே அதை எடுத்து போய் பண்ணியை கூப்பிட்டு வந்துடுவேன். சரி நம்மளோட குரூப் ஃபார்ம்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பெட்டு செஞ்சு வில்லேஜர்கிட்ட முதல்ல வைக்கணும். இவங்களுக்கு வச்சு இவங்களுக்கும் நான் பீட்ரூட் தான் போட்டு ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா பீட்ரூட் தான் வந்து நமக்கு பயன்படாது, இவங்களுக்கும் பண்ணிக்குன்னு தான் பயன்படும். ஸோ அதனால் பீட்ரூட் தான் இவங்களுக்கு நான் போடுவேன் மோஸ்ட்டாக. ஓகே கைஸ், இந்த பெட்டு என்னோடய பெட்டு, இதை எடுத்துக்கிறேன் கையில். ஸோ இன்னொரு பெட்டு இருக்குது. ஓகே மொத்தம் 21 பெட்டு கணக்கு பண்ணி வச்சுருக்கீங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த பெட்டை கழட்டிடுவோம். சரி கைஸ், அப்போயே நான் வந்து இந்த இடத்துல கோழியை அடைச்சி வைக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அந்த வில்லேஜர் அடைச்சி வச்சிருக்க இடத்துல கொஞ்சம் கோழி இருந்துச்சுல, அதை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுருவோம். ஸோ நமக்கு முட்டை தேவை. ஓகே நமக்கு பம்ப்கின் இருக்குது. ஸோ சாப்பாடில் வந்து நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு சாப்பிட்றத விட பம்ப்கின் பை செஞ்சு சாப்பிட்டா ஒரு 4 அங்கர்பார்னா சேருது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு இப்போ பம்ப்கின்லாம் நட்டு வச்சாச்சு, அது பிரச்சனையே இருக்காது. அது போக நமக்கு இப்போ வந்து முட்டை தேவை. பம்ப்கின் பை செய்யணும்னா பம்ப்கின்னு, முட்டை, சுகர் இது 3 வச்சு தான் பம்ப்கின் பை செய்ய முடியும். ஸோ அதுக்கான கோழி தேவைப்படுது. கப்பல் எங்கடா? கப்பல் எங்கே விட்டு வந்தேன்? சரி ஓகே அந்த இடத்துல இப்போ கோழியை கூப்பிட்டு வரணும். சரி நான் வந்து இப்போ என்னமோ நினச்சேனே, இந்த சைடே கோழி இருக்குமா? சரி நான் நிறைய வட்டம் கோழி பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்று கூட இருக்க மாட்டேங்குது. ஸோ கைஸ் மரம் இந்த மரம் வளர்ந்துருச்சு பாருங்க. இந்த மரம் இன்னும் வளர மாட்டேங்குது. சரி கைஸ், இருட்ட போது இன்றைக்கும் நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாள் வந்து அங்கே போய் பெட் வைக்கிறதுக்கே நாள் முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து இப்போ கோழியை கூப்பிட்டு வந்துடணும் எப்படின்னாச்சு. ஸோ தூங்கிட்டு போயிடுவோம், நீட்டாக இருக்கும். சரி கைஸ், 30 நாள் முடிஞ்சு. 30 நாள் தூங்கி 31ஆம் நாள் எந்திரிச்சாச்சு கைஸ் காலையில். ஓகே இன்றைக்கி 31ஆவது நாள் என்ன வேலைனாக்கா போய் கோழியை கூப்பிட்டு வரணும். போய் இந்த கோழியெல்லாம் 3 கோழி இருக்குது. இந்த 3 கோழியும் இழுத்துட்டு வரணும். ஆனால் 2 லீஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு கோழி எங்கிட்ட திரியட்டும், 2 கோழி மட்டும் நமக்கு போதும் கைஸ். இந்த 2 கோழியும் கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்து இதுக்குள்ளே ஏற்றி அடிக்கிறதுக்குள்ளே எப்பா பெரிய வேலையாகி போச்சு. கோழி அப்புறம் உள்ளே கவுட்டோனையும் கழட்டி விட்டோம். ஸோ மைன்கிராஃப்ட் லாஜிக் படி இதுக்குள்ளேயே கோழி இருந்துக்கிறோம், வெளியெல்லாம் பறந்து போகாது. அப்புறமேட்டு இப்போதைக்கு வந்து நம்ம அயன் ஃபார்முக்கு தேவையான உள்ளேயும் கல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு உள் கல் பண்ண ஆரம்பித்தேன் கைஸ். ஸோ நமக்கு அயன் ஃபார்முக்கு ஒரு 20 பெட்டு செய்யணும். அதுக்கும் ஒரு 60 உள் தேவைப்படுது. ஸோ என்கிட்ட ஒரு 60 உள் கல் பண்ணோடனே அதெல்லாம் வச்சுட்டு ஸோ ஃபார்மிங் போய் பார்க்கலான்ட்டு போனேன் கைஸ். ஃபார்மிங்கில் கோழியெல்லாம் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோழியெல்லாம் ப்ரீட் பண்ணி இன்றைக்கி வேலை எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணணும். ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணிட்டு ஃபார்மிங் பார்த்தா முக்கால்வாசி எல்லாம் வளர்ந்துடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில இதெல்லாம் இன்னும் வளராமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ இது வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில கைஸ். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், வாட்டர்மெலன், பம்ப்கின் இதெல்லாம். ஓகே கைஸ், பம்ப்கின், வாட்டர்மெலன் எல்லாம் டக்கு டக்குன்னே வளர்ந்துடும். வளர அதை பூரா வெட்டிகிட்டே இருந்தேன். அங்கிட்டு வெட்டும்போது இன்னொன்று வளர்ந்துட்டே இருந்துச்சு, நிறையா அப்படி இப்படியே வளர்ந்துட்டே இருந்துச்சு கைஸ். ஸோ இதெல்லாம் வேகமாகவே வளர்ந்துடும், பிரச்சனை இருக்காது. ஸோ நமக்கு இப்போ வந்து மோஸ்ட்லி தேவைப்படுறது உருளைக்கிழங்கு, கேரட் மட்டும்தான். அது வேகமாக வளர்ந்தா சரி. ஓகே இந்த பம்ப்கின் சீடோட வெட்டிட்டேன்னா சரி கைஸ். இப்போ வந்து எடுத்தது பூரா அந்த செஸ்ட்டில் வச்சாச்சு. ஸோ 30 நாள் முடிஞ்சிச்சு.
31வது நாள் முடிஞ்சுச்சு. ஓகே, 31 நாள் முடிவில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஆடு மாடு பண்ணை மட்டும்தான் வைத்திருக்கோம். அப்புறமேட்டு வில்லேஜரை கூப்பிட்டு போய் அடைச்சிருக்கோம் இந்த 10 நாளில். ஸோ நம்மால் முடிந்த வேலையெல்லாம் பெருசாக செஞ்சாச்சு. ஸோ 31வது நாள் முடிஞ்சு 32வது நாள். ஓகே கைஸ். ஏய் நாய்க்குட்டி, என்ன பார்க்குற? சரி ஓகே, நம்ம வந்து 31 நாள் முடிஞ்சுச்சு. அடுத்து இன்னும் 10 நாளில் வேறு என்ன வேலை இருக்குன்னா, நான் வில்லேஜரை ப்ரீட் பண்ணிட்டு அயன் ஃபார்ம் கட்டலான்னு இருக்கீங்க. ஸோ அயன் ஃபார்ம் கட்டிடுவோம். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த கோழியை கொஞ்சம் ப்ரீட் பண்ணிடுவோம். முட்டை 2 முட்டை போட்டிருக்கு கைஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே 2 முட்டை, சூப்பர், தேங்க்யூ. அப்படின்னு இந்த 2 கோழியை ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இந்த நீங்கள் 2 பேர் குட்டி போடுங்க. கைஸ், குட்டியெல்லாம் நிறையா போடுதுங்க. கோழி முட்டை போடுது, ஆனால் முட்டையிலேருந்து குஞ்சு வராமல் நம்ம ப்ரீட் பண்ணாதான் குஞ்சு வருது, ஏன்னு தெரில. சரி ஓகே, இந்த சைட்லாம் நான் நிறையா சுகர் கேன் ஃபார்ம்லாம் கட்டலான் இருக்கீங்க கைஸ். ஃபார்மிங் பண்ணிடணும், ஒரு பெரிய சுகர் கேன் ஃபார்மிங். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.